எல்லோருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீரயுக நாயகன் வேள்பாரி அந்த கதையோட தொடர்ச்சி. விலங்கின் பாய்ச்சலை பின்னுக்கு தள்ளும் ஆற்றல் கொண்டது வேள்பாரியின் பாய்ச்சல். ஆனால் இன்று அதையும் மிஞ்சும் வேகத்தை காடு பார்த்து கொண்டிருந்தது. பாரி வேட்டை தொடங்கியது. நாணேற்ற துடித்து கொண்டிருந்த வீரர்களை கட்டுப்படுத்த போராடினான் பாரி. கட்டுப்பாடுகளை எல்லா நேரங்களிலும் மனம் சிறப்பாக கையாள்வதில்லை அல்லவா? இரத்தக்கரை படிந்த கணத்தில் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது ஊகத்திற்கு அப்பாற்பட்டது. அவன் நினைத்ததை விட விரைவாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். சிறு குன்றின் மறு பக்கத்தில் எதிரிகளின் வருகைக்காக காத்திருந்தான். வீரர்கள் இருவரும் ஆயத்த நிலையில் நின்றனர். அளவனும் கீதானியும் அம்பின் முனையில் நஞ்சு முல்லை செருகி கொடுத்துவிட்டு மறு அம்பினை கொடுக்க காத்திருந்தனர். காஞ்சிரை மரத்தின் பின்னணியில் அவர்களின் உருவம் கண்ணில் படும் பொழுதுக்காக காத்திருந்தனர் அனைவரும். ஓட்டத்தை நிறுத்தி ஓசை கேட்டு திரும்பியதும் அவனை தேடி தாக்கவும், அவன் இறந்து விட்டானா என்பதை உறுதிப்படுத்தவும் காலம்பன் செலவழித்த நேரம்தான் பாரி முன்வந்து சேர கூடுதல் வாய்ப்பை உருவாக்கியது. முன்னோக்கி சென்று மிக பொருத்தமான இடத்தில் தேர்வு செய்து காத்திருந்தான் பாரி. ஓசை கொடுப்பவனை கொன்ற பிறகுதான் காலம்பனின் மனதில் குழப்பங்கள் தோன்றத் தொடங்கின. காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து அவ்வப்போது ஓசை கேட்டது. காலை நேரத்து உயிரினங்களின் ஓசை என்றே கவனம் கொள்ளாமல் விட்டுவிட்டோம். அவை அனைத்தும் மனிதர்கள் எழுப்பிய ஓசை என்றால் அவர்கள் யாருக்காக எழுப்பினார்கள்? இந்த ஓசை கேட்டு வரப்போகிறவர்கள் யார்? அல்லது ஆயத்த நிலையில் நிற்கப் போகிறவர்கள் யார்? நம் மீது தாக்குதல் தொடுக்க எந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர்? இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது பாரி தேர்வு செய்த இடத்தில் மிகச் சரியாக வந்து கொண்டிருந்தான் காலம்பன். வில்லில் இழுபடும் நான் விடுபடும் கணத்துக்காக காத்திருந்தது. வீரர்கள் இருவரும் பாரியின் தொடக்கத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். வலது கையின் பிடரி நரம்பு முறுக்கேறிய போது விரல்களின் வலு இன்னும் கூடியது. ஆனாலும் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கும் காலம்பனை நோக்கி பாரி அம்பினை எய்தவில்லை. அடுத்தடுத்து 3 பேரை அம்பை எய்துவதற்கு ஏற்றாற்போல எதிரிகளின் கூட்டம் ஓடும்போது இல்லாமல் முழுமையாக முன்னால் வரும் வரை காத்திருந்தான் பாரி. தனது தாக்குதல் இலக்குக்குள் எதிரி வந்த பிறகும் தாக்காமல் காத்திருக்க பயிற்சி கை கொடுப்பதில்லை. அங்கு கை கொடுப்பதெல்லாம் முழுமையும் அளிக்க வேண்டும் என்ற வெறி மட்டும்தான். அடங்காத வெறி கொண்டு நிதானத்தை கை கொள்வது மட்டுமே மனம் பக்குவப்பட்டதன் உச்ச அடையாளம். அம்பின் முனை கண்ணிமை பொழுது கூட முன் பாய்ந்தோ பின் தங்கியோ சென்றுவிடக்கூடாது அல்லவா? குன்றின் மேடான பகுதியிலிருந்து சிறு ஓசை கேட்டு காலம்பன் திரும்பிய கணத்தில் அம்புகள் காற்றை கிழித்து கொண்டு வந்தன. தற்காத்து கொள்ள மரங்களோ பெரும் பாறையோ அல்லாமல் வெறும் கொடிகள் மட்டுமே படர்ந்து கிடக்கும் இடத்தில் பாய்ந்து வந்த அம்பில் ஒன்று கூட இலக்கு தப்பவில்லை. 2வது அம்பை தொடுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மட்டுமே எதிரிகளுக்கு கிடைத்த சிறு வாய்ப்பு. எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள சில கணங்கள் தேவைப்பட்டன. கூட்டத்தின் தலைவன் யார் என்பது தெரியாவிட்டாலும் முன்னால் வருகிறவர்கள் சட்டென்று மறைந்து கொள்ள மரமோ பாறைகளோ இல்லை. ஆனால் பின்னால் வருகிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்படி முடிவு செய்த பாரி தாக்குதலின் முதல் இலக்கை கடைசியாக வந்து கொண்டிருப்பவர்களை குறிவைத்தான். தன்னுடைய தோள்பட்டையில் வந்து செருகிய அம்பை உருவி எடுத்தான் ஒருவன். சிறு விரல் நுனி அளவே அது உள்ளே போயிருந்தது. அம்பை தொலைவில் வீசியபடி சொன்னான், இது தைத்து நாம் வீழ்வோம் என்று நினைத்து போராடுபவர்களை என்ன சொல்வது? அவர்கள் நம்மை கண்டுணர்ந்து நெருங்கிவிட்டார்கள். நாம் இந்த இடத்தை விட்டு விரைவாக அகல்வோம் என்று கத்தியபடி காலம்பன் ஓட்டத்தின் வேகத்தை கூட்டினான். மரமோ பெரும் பாறையோ இல்லாத இந்த பகுதி அம்பு எய்தி தாக்குவதற்கு ஏற்றது. இதை விரைவில் கடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது கால்களின் விசை இரட்டிப்பானது. ஓடிக்கொண்டே அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்த போதுதான் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். என்னவென்று நிதானிப்பதற்குள் புரிந்துவிட்டது. தனக்கு பின்னால் விரைந்து வரும் கால்களின் ஓசை அறுபட்டு விட்டது என்று. என்ன ஆனது என திரும்பி புதர் விலைக்கு அந்த இடம் வந்தபோது அம்பு தைத்த 6 பேர் மண்ணில் சாய்ந்து கிடந்தனர். மற்றவர்கள் மறைப்புகளில் அண்டியபடி சாய்ந்து கிடந்த ஒருவனின் முதுகில் இருந்த கூடையை எடுக்க முயன்றனர். அம்பு எய்கிறவர்கள் உயரமாக மிக பொருத்தமான இடத்தில் இருந்து எய்துவதால் தப்பிப்பது மிகவும் கடினமாக இருந்தது.
கூடையை கலற்ற முற்பட்ட போது இன்னொருவனின் கழுத்தில் செருகியது அம்பு. அவன் மயங்கி சரிய அதிக நேரம் ஆகவில்லை. நிலைமையின் விபரீதத்தை காலம்பன் உணரத் தொடங்கினான். அவை வெறும் அம்புகள் அல்ல, நஞ்சு தடவிய அம்புகள். உடலை செயலிழக்க செய்ய நாள் கணக்கில் ஆகும். அதனினும் கொடும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடக்கிறது. இப்படி அவன் புரிந்து கொண்ட கணம், விழுந்து கிடப்பவனிடம் இருக்கும் கூடையை எடுக்க முயலாதீர்கள், விரைந்து இந்த இடம் விட்டு வெளியேறுங்கள் என்று கத்தினான். அவனது குரலின் அதிர்வு அடங்கும் முன் அனைவரும் பாய்ந்து வெளியேறினர். ஆனால் நீண்ட தொலைவுக்கு மறைப்புகள் ஏதுமின்றி இடுப்பளவு இருக்கும் செடி கொடிகளுக்குள் தான் ஓட வேண்டி இருந்தது. அம்புகள் கணக்கின்றி சீறிக் கொண்டிருந்தன. பாரி முழு வேட்டையையும் முடிக்க முயன்று கொண்டிருந்தான். முன்னால் சென்று கொண்டிருந்த காலம்பனின் பாய்ச்சல் மின்னல் வேகம் கொண்டது. கணிக்க முடியாத வேகத்தில் அவர்களின் கால்கள் பாய்ந்து கொண்டிருந்தன. தங்களின் போக்கை சட்டென மாற்றி இடப்புற சரிவில் இறங்கலாம் என காலம்பன் முடிவு செய்தான். அது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. தங்களின் வேகத்தை இனி எவனாலும் பின்தொடர்ந்து நெருங்க முடியாது என அவன் எண்ணிய கணத்தில் அவன் ஓடும் திசையின் மேட்டு பகுதியில் இருந்து மீண்டும் ஒரு சென்னாய் ஊளையிட்டது. விக்கித்து நின்றான் காலம்பன். என்ன நடக்கிறது இங்கு? இன்னொருவன் ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஓசை எழுப்புவதை எத்தனை பேர் செய்கிறார்கள்? 3 மலைகளிலும் நாம் ஆட்களை நிறுத்தியதைப் போல 3ஆம் மலை எங்கும் அவர்கள் நிறுத்தியுள்ளார்களா? இப்படி நினைத்து கொண்டே பாதையை மாற்றி புதற்காட்டுக்குள் நுழைந்தான். பெரும் மரங்களும் அடர்ந்த புதர்களும் இனி இல்லை. குறுமரங்களின் காடும் பனைமர கூட்டமுமே விளைந்து கிடக்கின்றன. கண்காணாமல் மறைந்து விரைவதற்கு இனி வாய்ப்பில்லை என்று காலம்பன் கணித்த போது அவன் போன புதிய திசையின் எதிர்ப்புறத்தில் இருந்து கோட்டானின் குரல் கேட்டது. பனங்காட்டிலிருந்து இயல்பாக கேட்கும் ஓசைதான் அது. ஆனால் அது கோட்டானின் ஓசை என்று நம்ப காலம்பன் ஆயத்தமாக இல்லை. எல்லா திசையும் அவர்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு போனான். சற்றே வேகம் குறைத்த போது உடன் வந்து நிற்பவர்களின் எண்ணிக்கை பேரதிர்ச்சியை கொடுத்தது. அம்புகளுக்கு தப்பி வந்து சேர்ந்தது 6 பேர் மட்டுமே. பேரழிவு 10 பனை தொலைவு தாண்டுவதற்கு முன் நிகழ்ந்து முடிந்து விட்டது. அப்படி என்றால் பரம்பின் வீரர்கள் எவ்வளவு துல்லியமான ஆயுதத்தோடு இருந்துள்ளனர். மனம் ஒரு கணம் கலங்கியது, மறுகணம் மீண்டது. இனி சமவெளியில்லாத பகுதியின் வழியே செல்வோம். இந்த 6 பேர் போதும். அவர்களின் தோளிலே கிடக்கும் 2 கூடை போதும். எண்ணிக்கொண்டே அதற்கு தகுந்த திசை வழியை தேர்வு செய்தான் காலம்பன். சற்றே பின்வாங்கி சிற்றோடையை கடந்து இடப்புற காட்டை ஊடறுத்து செல்ல முயன்றான். அவனது வருகைக்காக காத்திருந்தான் பாரி. குறிப்பொலிகள் சரியான அடையாளங்களை பாரிக்கு காட்டிக் கொண்டிருந்தன. மிகவும் கவனமாகத்தான் சிற்றோடையில் காலம்பன் இறங்கினான். அதைவிட கவனமாக பாரி அவனை நோக்கி கொண்டிருந்தான். அடுத்தடுத்து அவர்கள் உள்ளே இறங்கினர். காத்திருந்த பாரியின் விரல்கள் நாணை விடுவித்த போது அம்புகள் சீறின. ஓசை கேட்டதும் எதிரிகள் சிற்றோடை எங்கும் கிடக்கும் பாறைகளின் மறைவில் பதுங்கினர். இருவரின் மீது அம்பு தைத்தது உறுதி என்று வீரர்கள் சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் பாறையின் மறைவில் பதுங்கியதால் தாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. சற்றே விலகி அவர்களை எதிர்கொள்ளும் முகமாக கீழ் திசைக்கு போக முடிவெடுத்தான் பாரி. புதற்காட்டை கிழித்துக் கொண்டு ஓடைக்கரையோரம் ஓடின கால்கள். சரி பாதிக்கு மேல் வீழ்த்திவிட்ட மகிழ்வில் வீரர்களின் வேகம் பல மடங்கு அதிகரித்தது. பாரியின் கணிப்பையும் நுட்பத்தையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் அங்கிருந்து பார்க்கும் இந்த கணம் மற்ற 4 இணையற்றதாக இருந்தது. சிற்றோடையின் கீழ் திசைக்கு வந்ததும் பொருத்தமான இடத்தில் நின்று பார்த்தான் பாரி. தாக்கப்பட்ட இடத்தில் சரிந்து கிடந்த இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்குள் எங்கே போனார்கள் என்று அவன் தேடிய போது கூவல் குடியினரின் ஓசை ஓடையின் மேல்புறத்தில் இருந்து கேட்டது. காலம்பன் தனது முடிவை மாற்றினான். தேவவாக்கு விலங்கை எடுத்துச் செல்வதுதான் தனது நோக்கம். பரம்பின் மக்களை தாக்கி அழிப்பது தனது வேலை இல்லை என்று சொல்லி வந்த அவன் இப்போது வேறு சிந்தனைக்கு போனான். தங்களை நோக்கி தாக்குதல் தொடுப்பவர்களை அழிக்காமல் தங்களால் தேவவாக்கு விலங்கை கொண்டு செல்ல முடியாது என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. எனவே எதிர் தாக்குதல் நடத்தும் உத்தியை வகுத்தான். கூடையை சுமந்திருக்கும் இருவரை மலையின் சரிவொன்றில் பதுங்கி இருக்க செய்தான். மீதம் உள்ள 4 தாக்குதலுக்கு ஆயத்தமாகினர். ஓடையின் மறுகரையில் உள்ள புதற்காட்டை கிழித்து தாக்குதல் தொடுப்பவர்களை தேடி அவர்கள் முன்னேறினர். பச்சை மலை தொடரில் ஏற தொடங்கி 10 நாட்கள் ஆகிவிட்டன.
ஆனால் இந்த 10 நாட்களும் பதுங்கியே செயல்பட்டு கொண்டிருந்த அவர்கள் முதல் முறையாக தாக்குதல் தொடுக்கும் ஆவேசத்தோடு பீரிட்டு ஓடினர். காலம்பன் மரங்களை முறித்து கொண்டு முன்னே நகர்ந்தான். அவனது கண்ணில் படும் மனிதனை ஒற்றை கையால் ஒடித்தெறியும் வேகம் அவனுக்குள் இருந்தது. சற்றும் எதிர்பாராமல் கூடையோடு மலைச்சரிவில் பதுங்கி இருப்பவர்களின் திசையில் இருந்து கூவலோசை கேட்டது. ஓடிக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து நின்றான். சிற்றோடையில் இருக்கும்போது தங்களை தாக்கியவர்கள் இந்த மேட்டின் மீது நின்றுதான் அம்பு எய்தார்கள். அவர்களை தேடித்தான் அவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் இப்போது தேவவாக்கு விலங்குகளோடு இருப்பவர்களை நோக்கி ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்ததும் மீண்டும் அவர்களை நோக்கி திரும்பினான். கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் சிற்றோடையின் கீழ்ப்புறம் இருந்த பாரி அதை நோக்கி ஓடத் தொடங்கினான். காலம்பன் ஓடையின் வலப்புற புதர்களின் வழியையும் பாரி ஓடையின் இடப்புற புதர்களின் வழியையும் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓசை வந்த திசையை நோக்கி மலைக்கு மேலே இருந்த இணை சொல்ல முடியாத வேகத்துடன் கீழிறங்கி கொண்டிருந்தான் நீலன். ஓடையை சுற்றியே மீண்டும் மீண்டும் கூவல்குடியின் குரல் கேட்கிறது. அங்கு என்னதான் நடக்கிறது என்பது புரியாமல் தத்தளித்தான் பழையன். மலையின் சரிபாதிக்கு கீழ் தன் தரைக்கு மிக அருகில்தான் அந்த இடம் இருக்கிறது. நாம் வீரர்களோடு அந்த இடம் போகலாமா என்று தோன்றியது. ஒருவேளை அவர்கள் வேறு வழியில் கீழிறங்கி தப்பிக்க முற்பட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்து மேலேறி போகும் திட்டத்தை கைவிட்டான். அவர்கள் இறங்க வாய்ப்புள்ள பகுதியை கணித்தபடி ஆயத்த நிலையில் இருந்தான் வேட்டூர் பழையன். இதுவரை இல்லாத சினம் காலம்பனின் மனதில் உருவேறியபடி இருந்தது. இந்த விலங்கை எடுத்து செல்லத்தான் எவ்வளவு இழப்புகளை சந்தித்து எவ்வளவு பெரிய முயற்சியை செய்துள்ளோம். அது வெற்றிகரமாக முடிய போகும் இறுதி கட்டத்தில் முற்றிலும் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டதே. ஆனாலும் எந்த காரணம் கொண்டும் இந்த முயற்சியில் நாங்கள் தோற்க மாட்டோம். அதையும் மீறி நாங்கள் தோற்க நேர்ந்தால் எங்கள் அத்தனை பேரின் உயிரும் இந்த மலையில் மடிந்தாலும் எங்களில் ஒருவன் அந்த கூடையை சுமந்து பரம்பின் எல்லையை தாண்டி வெளியேறி போவதை தடுக்கும் வல்லமை எவனுக்கும் இல்லை. காலம்பனின் நாடி நரம்புகள் எல்லாம் கனன்று கொண்டிருந்தன. எதிர்படும் பாறையை கையால் குத்தி நொறுக்கிவிடும் ஆவேசத்தோடு ஓடிக்கொண்டிருந்தான். சிற்றோடையின் இரு கரைகளிலும் பறவைகள் படபடத்து விலகிய போது இருவரும் உணர்ந்தனர். இணையாக ஓடிவரும் எதிரியை தேவாங்கின் கூடை சுமந்து உட்கார்ந்திருப்பவர்களை நோக்கி பாரி விசை கொண்டு ஓடிய போது எதிரியின் ஈட்டி பாரியின் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரன் ஒருவனை சாய்த்தது. ஓடையின் நாணல்களுக்கு இடையில் அம்புகள் இறங்கிக் கொண்டுதான் இருந்தன. காட்டின் தன்மையும் காற்றின் வேகமும் அறிந்து அம்பு எய்துவதில் பரம்பின் வீரர்களுக்கு இணை சொல்ல முடியாது. ஆனால் இந்த 2 குறிப்புகளையும் அறியாமலேயே எதிரிகள் எரியும் ஈட்டியின் வலிமை மரங்களை துளைத்து செல்லக்கூடியதாக இருந்தது. கூடையோடு பதுங்கி இருந்தவனை நோக்கி பாரியின் அம்புகள் பாய்ந்த போது எதிர் திசையில் ஓடி வந்து கொண்டிருந்த எதிரிகளின் மீது நீலனின் ஈட்டி இறங்கியது. மேலிருந்து வந்த வேகத்தில் இணையற்ற விசையோடு எரியப்பட்ட ஈட்டி எதிரியின் மார்பில் தைத்து அம்பினை போல நின்றபோது அவர்கள் எறிந்த ஈட்டி பாரியோடு வந்து கொண்டிருந்த இன்னொரு வீரனின் மார்பை துளைத்து வெளியேறியது. சூழலை யாராலும் கணிக்க முடியவில்லை. பின்னால் வந்தவர்கள் பதுங்கினார்களா, வீழ்ந்தார்களா, மறைந்தார்களா என காலம்பனால் கணிக்க முடியாததை போல பாரியாலும் கணிக்க முடியவில்லை. அளவனும் கீதானியும் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். கூடையோடு பதுங்கிய இருவரின் மீதும் அம்புகள் பாய்ந்ததை காலம்பன் உறுதிப்படுத்திய போது தனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த 2 வீரர்களும் இல்லை என்பதை பாரி உணர்ந்து கொண்டான். காலம்பன் வெறியின் உச்சத்தில் இருந்தபோது அதனினும் மூர்க்கம் கொண்டிருந்தான் பாரி. அம்புகளற்று நின்றிருந்த பாரியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தனர் கீதானியும் அளவனும். மேலிருந்து ஈட்டியை பாய்ச்சிய வேகத்தில் நிலை தடுமாறி உருண்டு கொண்டிருந்தான் நீலன். உருளும் திசை பார்த்து பாரியும் காலம்பனும் கவனம் சிதறவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் முதல் முறையாக நேர்கொண்டு பார்த்தனர். தன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கும் கீதானியின் பக்கம் திரும்பாமலே அவன் வரும் வேகத்தை கணித்து அம்பை வாங்க கையை நீட்டினான் பாரி. தன் முழு வேகத்தோடு வந்து கொண்டிருந்த கீதானி அம்பை பாரியிடம் நீட்ட முனைந்த போது அவனது முதுகை துளைத்து வெளியேறி கொண்டிருந்தது காலம்பன் எறிந்த ஈட்டி. ஒரு கணம் அதிர்ந்து நின்றான் பாரி.
அம்பை தர முடியாத ஏக்கத்தோடு கீதானி மண்ணில் சரிந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்து கொண்டிருந்த அலவன் தடுமாறி பள்ளத்தில் உருண்டு கொண்டிருந்தான். களத்தில் மிஞ்சி நின்றது காலம்பனும் பாரியும் மட்டுமே. விழுந்த இடத்திலிருந்து தலை நிமிர்ந்து நீலன் பார்த்தபோது அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. அவன் வீழ்ந்த பள்ளத்தில் இருந்து மேலே வரும் முன் பாறைகளும் மரங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி நொறுங்குவதைப் போல உணர்ந்தான். பாரி இங்கு எப்படி வந்தான்? யார் அந்த எதிரி? என்ன நடக்கிறது? எதுவும் பிடிபடவில்லை. பள்ளத்தில் இருந்து வேர்களை பிடித்து மேலேறி வந்த நீலனின் கண்களில் இருவரும் தென்படவில்லை. நேற்று மயிலாவோடு வந்தபோது மண் பிறண்டு பெரும் பள்ளமாக கிடக்கும் அந்த இடத்தில் காட்டெருமைகள் மோதிய கதையை நீலன் சொன்னான். இப்போது அந்த இடத்தில் காட்டெருமையிலும் வலு கொண்டு இருவர் மோதிக்கொண்டிருந்தனர். காலம்பனின் தோள்கள் பாறையை சிதைக்க வல்லது. பாரியின் தோள்களோ பாறை கொண்டும் சிதைக்க முடியாதது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று நேர்கொண்டு மோதி சரிந்தன. காட்டெருமைகளின் ஆற்றல் கொம்புகளில் இல்லை. அவற்றிலும் வலிமையான முன் நெற்றியின் குமிழ்தான். அதே குமிழ்கள் பிடரியோடு சேர்ந்து முன்மார்பில் இறுக்கி இருந்தது. மோதும் வேகமும் ஓசையும் காடு அதிரச் செய்தது. காலம்பன் தனது எதிரியின் உடலை இரு கூறாக முற்பட்ட போது எதிரியும் அதற்குத்தான் முயல்கிறான் என்பதை உணர்ந்தான். சற்றே உடல் விலைக்கு பின்விசை கொடுத்து முட்டி தூக்கினான் காலம்பன். பாரியின் கால்கள் எதிரில் மண்விட்டு அகலவில்லை. நிலத்தில் வேர் ஊன்றுவதைப் போல ஊன்றி நிற்கும் பாரியை அவ்வளவு எளிதில் காலம்பனால் அசைத்து எடுத்துவிட முடியவில்லை. காலம்பனின் தோள்கள் மிகவும் விரிந்தவை, உறுதியிலும் உயரத்திலும் ஒப்பிட முடியாதவை. பாரியை அப்படி சொல்லிவிட முடியாது. ஆனால் தோற்றத்தின் அளவுகள் தீர்மானித்து விடுவதில்லை என்பதை பாரியை சரிக்க முடியாத கணத்தில் காலம்பனும் உணர்ந்தான். இருவரும் சமநிலையில் மற்போர் புரியும் போது இணைதலும் விலகுதலும் மரபன்று. நீலன் திகைத்து நின்றான். முன்காலால் மண்ணை தொடர்ந்து வாரி எடுத்து பெரும் பள்ளத்தை உருவாக்கி வைத்திருந்தன காட்டெருமைகள். கொம்புகள் முட்டி தூக்கி வீசியதால் சிதறிய மண் கட்டிகள் சரிந்து கிடந்தன. ஆனாலும் அதனினும் பெரும் பள்ளமும் மண் சிதறலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே மூர்க்கம் கொண்டு மோதுவதற்கு உருவேறி இருக்கும் வெறியே அடிப்படையாகிறது. இவ்வளவு பெரும் வீரர்களோடு காட்டை கிழித்து உள்ளே நுழைந்து தேவாங்கை கைப்பற்றி வெளியேற போகும் கடைசி பொழுதில் மறித்து அழிக்கும் இவனின் உயிர் எடுக்காமல் விடேன் என்று மண் பிளப்பதைப் போல அடித்து நகர்த்தினான் காலம்பன். பரம்பின் குல அடையாளத்தை கைப்பற்றி 3 மலை கடந்து உயிர் பல சிதைத்து காரமலையின் கரை தொட நினைக்கும் இவனின் எலும்பு கொண்டு இந்த இடம் அகழ்ந்து கீதானியை அடக்கம் செய்ய குழி அமைப்பேன் என்று மனதுக்குள் முழங்கினான் வேள்பாரி. காட்டெருமைகளின் குணங்கள் மாற்ற முடியாதவை. ஒன்றுடன் ஒன்று மோதி எதிரியின் மரணம் பார்த்து விட்டுத்தான் களம் விட்டு அகலும். அது எத்தனை பகல் எத்தனை இரவானாலும் பின்வாங்காது. பாத குழம்பிலிருந்து உச்சி கொம்பு வரை அடங்காத சினம் தேங்கி நிற்கும். அந்த சினமே கிளிபடும் மேல் தோலினை தனது கொம்பு கொண்டு கூடுதலாக கிழித்து தனக்குத்தானே வெளியேற்றி கொள்ள செய்யும். இருவரும் அதனையே செய்தனர். சோர்வும் தளர்வும் நெருங்காத வண்ணம் உள்ளுக்குள் இருந்து ஆத்திரத்தை ஊதி பெருக்கிக் கொண்டனர். எதிரியை சாய்க்கக்கூடிய வேலை நீடிப்பதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. 2 முறை காலம்பனின் அடித்தொடையின் பின் நரம்பு பாரிக்கு வசப்பட்டது. அதில் சுழித்து அடித்தால் சரிவான் அவன். ஆனால் மற்போரில் அதை செய்யக்கூடாது என மனதை திசை மாற்றினான் பாரி. காலம்பனின் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையின் தடித்த சரடுக்குள் கழுத்தினில் இருக்கக்கூடிய குத்துக்கோல் இருந்தது. சட்டென அதை எடுத்து எதிரியின் தோளிலே இறக்கும் வாய்ப்புக்கு வந்த கணம் காலம்பன் தன்னையே அவமானமாக கருதினான். எனது வீரத்தை எனது கையால் சிதைக்கும் செயலை விட நான் மரணத்தையே தழுவுவேன் என்று உறுதி கொண்டான். அவனது எண்ணம் அந்த உறுதியேற்கும் கணம் பாரியின் எதிர்பாராத தாக்குதலில் தூக்கி அடிக்கப்பட்டான். மண் சிதைந்து எங்கும் தூசி படர்ந்து கொண்டிருந்த போது சரிவிலிருந்து இறங்கி வந்து சேர்ந்தான் தேக்கன். பாரியின் மீது எண்ணிலடங்காத கற்கள் சரிந்து விழுவதை போல இருந்தது. கண்ணின் ஓரத்தில் தேக்கன் வந்தது பாரிக்கு தெரிந்தது. இவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தனித்தனியாக சந்தித்து இருமுறை மோதி இருவரை வீழ்த்தி தனது உடலெங்கும் பெரும் தாக்குதலை தாங்கி சற்றும் அசராமல் 3 மலைகளை கடந்து கடைசி கணம் வரை ஆறாத சினத்தோடு வந்து கொண்டிருக்கும் பரம்பின் ஆசான் கண்ணில் பட்ட கணம்
பாரியின் ஆவேசம் சூறைக்காற்றாய் மேலெழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருப்பை ஊடறுத்து செல்லும் விட்டிலை போல காலம்பனை பிளந்து நுழையும் வேகத்தோடு தன் தலையால் குத்தி நகர்த்தினான் பாரி. இதுவரையிலான தாக்குதலை விட 2 மடங்கு வேகத்தோடு தான் தூக்கி வீசப்படுவதை காலம்பன் உணர்ந்தான். தனியொரு வீரன் தன்னை முட்டிச்சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதல் முறையாக உணர்ந்த காலம்பன் அதே முன்தலை முட்டின் வழியே விலா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்துக்கு கைமாறு வழங்க வேண்டும் என்ற வெறி கொண்டபடி மண்ணில் விழுந்த வேகத்தில் புரண்டு எழுந்தான். விழுந்து புரண்டதில் அவன் இடுப்பில் முடிச்சிடப்பட்ட ஆடை கிளிப்பட்டதால் சரட்டுக்குள் குத்துக்கோல் இருப்பது சூரிய ஒளியில் பளிச்சிட்டது. அதை பார்த்த கணத்தில் தேக்கன் கத்தினான். பாரியை மோதுவதற்காக அவன் அருகில் செல்லாதே, குத்துக்கோல் மறைத்துள்ளான் என்று கத்தியபடி தனது இடுப்பில் இருந்த குருவாளை தூக்கி வீசினான். வெறிகொண்ட பாரியின் கண்கள் காலம்பனையே பார்த்து கொண்டிருந்தன. குருவால் எங்கு விழுந்தது என தெரியாது. விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காலம்பன் பாரியின் மீது பாயப்போகும் கணத்தில் பின்னால் இருந்து கத்திய கிழவனின் குரல் மனதை இடியென தாக்கியது. எழும் புழுதிக்கு நடுவே உறைய வைக்கும் சொல்லாக அது இருந்தது. சற்றே தடுமாறி அவன் சொல்லிய பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்த்தான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நின்றபோது காலம்பனின் வாய் கிழவன் சொன்ன பெயரை உச்சரித்தது. பாரி, நான் பாரி எனும் மா மனிதனுடனா இவ்வளவு நேரமும் மோதிக்கொண்டிருந்தேன். மனம் நம்ப மறுத்தது. எதிரியை பாரியாக எண்ண தொடங்கிய கணத்தில் இருந்து அவனது ஆவேசம் முதிரத் தொடங்கியது. அடிவேறு அறுபட்ட மரம் போல உணர்ந்தான் காலம்பன். தாக்குதலுக்காக பறவையின் சிறகு போல விரிந்த அவனது கைகள் அவனை அறியாமலேயே ஒன்றிணைந்து கொண்டிருந்தன. பாரியை பற்றி சிறு வயது முதலே கேள்விப்பட்ட கதைகள் காலம்பனின் செயலை தம் வயம் எடுத்துக்கொண்டன. பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்கின. அவனது கைகள் குவிய தொடங்கும் போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தன. புதிய வெப்பனுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வு 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தது. பாண்டிய நாட்டுக்கு இளவரசியாகவும் பின்னாளில் பேரரசியாகவும் முடிசூடப்பட போகிறவளை தேர்வு செய்ய எத்தனையோ வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்கின்றன. சேர சோழ பேரரசுகளில் இருந்து பெண்ணெடுக்கும் அளவிற்கு மூவருக்கும் இடையே இனிய உறவு இல்லை. அதே நேரம் சிற்றரசர்களிடமிருந்து பெண் எடுப்பது பேரரசுக்கு அழகும் அல்ல. முன்பு போல இருந்தால் கூட அதை சிலர் ஏற்பர். ஆனால் குலசேகர பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாடு முதன்மை இடத்தை பெற்றிருந்தது. அந்த நிலை இந்த திருமணத்திலும் எதிரொலிக்க வேண்டும் என்று பேரரசர் விரும்பினார். வெவ்வேறு நாட்டை சேர்ந்த இளவரசிகளை போய் பார்த்து திரும்பியது பாண்டிய நாட்டுக்குழு. அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை அரண்மனை வாசிகள் ஏற்க மறுத்தனர். செல்வ செழிப்பான நாட்டின் இளவரசியையும் பார்த்த கணமே ஆண்கள் மயங்கும் பேரழகிகளையும் அவர்கள் நிராகரிக்கத்தான் செய்தார்கள். எதனால் இப்படி செய்கிறார்கள் என்பது முதலில் விளங்காமல் இருந்தது. பின்னர் தான் செய்தி மெல்ல கசிய தொடங்கியது. புதிய வெப்பன் உயரத்தில் சற்றே குறைந்தவன். அவனை விட உயரமான பெண் எவ்வளவு அழகியாக இருந்தாலும் புதிய வெப்பன் ஏற்பதில்லை, நிராகரித்து விடுகிறான். ஆனால் அவனது உயரத்துக்கோ அல்லது அவனை விட உயரத்தில் சற்றே குறைவான உயரமுள்ள பெண்ணையோ தேர்வு செய்தால் பேரரசர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் நிராகரித்து விடுகிறார். இளவரசர் நிராகரிக்க காரணம் இருப்பதை போல பேரரசர் நிராகரிப்பதற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது. வணிகம் தொடங்கி பாதுகாப்பு வரை ஒரு நாட்டில் அளவைகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன. பேரரசின் நிர்வாகத்துக்கு மிக முக்கியமானவை கணக்குகளை. நிலவியல் சார்ந்த கணக்குகளுக்கு அடிப்படையாக நீட்டல் அளவுகள் இருக்கின்றன. நீட்டல் அளவையின் அடிப்படையாக கோல் அளவு இருக்கிறது. கோல் அளவினை கொண்ட குறிப்புகளே அரசின் கணக்குகளாக பாதுகாக்கப்படுகின்றது. ஒரு கோல் எவ்வளவு நீளமுடையதாக இருக்க வேண்டும் என்று கேள்வி வந்த பொழுது நாட்டினை ஆளும் பேரரசரின் கை முழு நீள அளவே கோலின் அளவு என்று முடிவாகி உள்ளது. பல நாடுகளிலும் இதுவே வழக்கமாகவும் இருக்கிறது. பேரரசர் குலசேகர பாண்டியனை விட புதிய வெப்பன் குள்ளமானவனாக இருந்ததால் கைமுள அளவும் குறைவானதாகவே இருக்கிறது. இது எதிர்காலத்தில் பல மாற்றங்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாக அமைய போகிறது என்பதை அரண்மனையில் பலரும் பலகாலமாக ரகசிய குரலில் பேசிக் கொள்கின்றனர். இது அவ்வப்போது பேரரசரின் காதுக்கும் போய் சேர்கிறது.
இந்த நிலையில் பெண் பார்க்கும் பொழுது அவனது உயரத்திற்கு சற்றே மேலான பெண்ணாக இருந்தால் பிறக்க போகும் குழந்தை நல்ல உயரத்துடன் பிறக்க வாய்ப்பிருக்கிறது. இல்லை என்றால் குழந்தை இவனை விட குள்ளமாக பிறந்துவிடும். அது நாட்டின் எதிர்காலத்தில் குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கும். எனவே உயரமான பெண்ணாக பார்க்க வேண்டும் என்பது பேரரசரின் உத்தரவு. இந்த உத்தரவு இளவரசருக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவரோ தன்னை விட உயரமான பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதனால் தேர்வு செய்யும் எந்த பெண்ணும் முடிவாகாமலே போகிறாள். தந்தையின் முடிவும் மகனின் முடிவும் இருவேறு விதமாக இருப்பதால் பெண் பார்க்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் பெரும் குழப்பத்தில் சிக்கி தவித்தனர். இந்த நிலையில்தான் சூழ்கடல் முதுவனின் மகள் பொற்சுவையை நமது இளவரசருக்கு மனம் முடித்தால் என்ன என்ற கேள்வி எழுந்தது. இதே கேள்வி சோழ நாட்டு அரண்மனையிலும் பேசப்படும் செய்தியும் வந்து சேர்ந்தது. சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பும் யவன அரசாட்சியும் யவன வணிகர்களுடன் அவருக்கு இருக்கும் தொடர்பும் சாத்துக்களின் தலைவன் என்ற பெரும் பதவியும் யாரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவை. எனவே இதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று பேரரசர் நினைத்தார். இளவரசன் புதிய விற்பனோ அப்பெண்ணை பற்றிய எந்த விபரத்தையும் கேட்க கூட ஆயத்தமாக இல்லை. வணிகமே அரசாட்சியின் அச்சாணியாக இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தவனாக இருந்தான் அவன். சேர நாட்டினர் யவன வணிகத்தின் மூலமே உச்சத்தை அடைந்தனர் என்பதை யாவரும் அறிவர். எனவே அவன் உடனடியாக சம்மதித்தான். பாண்டிய நாட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கின. சிறிது காலத்திலேயே பேரரசருக்கு மற்றொரு மகிழ்வான செய்தியும் வந்தது. அவர் எதிர்பார்த்தது போலவே புதிய விற்பனை விட பொற்சுவை சற்றே உயரமானவள் என்று அவர் அன்று அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. புதிய விற்பனுக்கு இப்பொழுது இதுவெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. சூழ்கடல் முதுவனின் மகள் அரண்மனைக்கு வந்து சேரும் பொழுது பறவைகள் எல்லாம் மரத்தில் வந்து அடைவதை போல கடலில் மிதக்கும் கப்பல்கள் எல்லாம் பாண்டி நாட்டு துறையில் வந்து அடைய போகின்றன. அது கடல் மேலாதிக்கத்துக்கான வாசலை திறக்கும். வணிகம் சூழ்ச்சியை அடியுரமாக கொண்டது. அது கொடுத்து வாங்கும் இரு கைகளுக்குள்ளும் குருதியை போல ஓடுவது. சாத்துக்களின் பெரும் தலைவன் பல நாடுகளின் அரசியல் அறிந்தவனாக இருப்பான். எந்த ஒரு நாட்டின் உள் விவகாரங்களையும் அவனால் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். சாத்துக்கள் என்ற இந்த அமைப்பின் கீழ் உள்ள இரு பெரும் வணிகர்கள் பலரும் சிற்றரசர்கள் பலருக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள் தான். அந்த வணிக கூட்டத்தின் தலைவனின் மகளை பெண் எடுப்பதன் மூலம் பாண்டிய நாட்டு எல்லைக்கு அப்பால் இருக்கும் பல அரசர்களிலும் மேல் நிலையை இயல்பிலேயே பாண்டிய நாடு அடைந்து விடுகிறது. புதிய விற்பனின் எண்ண ஓட்டங்கள் இந்த விதமாக தீவிரமாக இருந்தது. அந்த எண்ண ஓட்டங்களுக்கு இடையில் மணமகளின் உயரமோ அழகோ மட்டுமல்ல, மணமகள் என்ற பெண்ணே தெரியவில்லை. கொடுத்து வாங்கும் கைகளான குலசேகர பாண்டியனின் கையிலும் சூழ்கடல் முதுவனின் கையிலும் ஒரே ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் மிகுந்த மகிழ்வோடு மணமுடிப்புக்கு ஒப்புக்கொண்டு மணவிழாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி பேச ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பை பற்றிய மற்றொரு செய்தியும் பேரரசருக்கு தெரிய வந்தது. உலகின் பல தீவுகளில் கிடைக்கும் மிக உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றவை அவரிடம் உண்டு. அது மட்டுமல்ல, வணிகர்கள் பலரும் திருமண பரிசாக தர உள்ள பொருட்களை பற்றி பல்வேறு வகையான செய்திகள் வேறு வந்து சேர்ந்த வண்ணமே இருந்தது. ஒரு நாள் பேரரசர் இந்த திருமணத்தை முன்னிட்டு சாத்துக்களின் தலைவன் என்ற முறையில் சூழ்கடல் முதுவனுக்கு நான் மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்றினை தர விரும்புகிறேன் என்றார். அவையோர் அனைவரும் கட்டாயம் தர வேண்டும் பேரரசே என்றனர். என்ன தருவது? விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்மிடம் உண்டு. ஆனால் வணிகர் குல தலைவனுக்கு அவற்றை வழங்குதல் வியப்பை ஏற்படுத்தாது அல்லவா? வேறென்ன வழங்குவது? யவனம் மட்டுமல்ல, உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருள்களை பார்த்து மகிழ்ந்தவராகவே அவர் இருப்பார். அவரிடம் பாண்டிய நாட்டு அழகு பொருளை கொடுப்பதும் ஒரு பொருட்டாகவே இருக்காது. அப்படி என்றால் வேறென்ன தருவது? அவையோர் சளைக்காமல் ஆலோசனை சொல்லினர். வணிகர்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட பொருட்களை பற்றிய ஆலோசனைகளாகவே அவைகள் இருந்தன. எனவே எந்த பொருளை கொடுப்பதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிசு பொருள் பற்றிய ஆலோசனையை யாராலும் வழங்க முடியவில்லை. பேரரசருக்கு சோர்வே மிஞ்சியது. ஏனென்றால் எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டாகிவிட்டது. இனி சொல்ல ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் தளபதி கருங்கை வாணன் எழுந்தான். யாரும் எதிர்பார்க்காமல் தான் இருந்தது. கருங்கை வாணன் முன் வந்தது.
பேரரசரை வணங்கிவிட்டு சொன்னான். பேரரசர் அனுமதித்தால் சூழ்கடல் முதுவன் வியக்கும் பரிசு பொருள் பற்றி என்னால் சொல்ல முடியும் என்றான். என்ன அது என்று பேரரசர் கேட்டார். சூழ்கடல் முதுவன் தனக்காகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் செய்துள்ள மிகச்சிறந்த கப்பல் ஒன்று உண்டு. அதன் பெயர் கடற்கோதை. அந்த கப்பலை கண்டு யவன அரச குடும்பமே வியந்ததாம். அதன் வேலைப்பாடுகள் அப்படி. கடற்கோதையை மற்ற எல்லா கப்பலையும் போல ஒவ்வொரு துறைமுகத்திலும் நிறுத்தி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வைத்து மீண்டும் கொண்டு செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. தொலைதூரம் வரை கப்பலை நிறுத்தாமல் கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்களிடமே உண்டு. சிறைபிடிக்கப்பட்ட கருங்கொள்ளையர்களையே அவர்கள் கப்பல் அடிமைகளாக பயன்படுத்துகின்றனர். அந்த அடிமைகளின் தோள்கள் சோர்வின்றி நெடுந்தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்கும். எனவே யவனர்களிடம் எந்த விலையும் கொடுக்கிறேன், அந்த வகை அடிமைகளை எனக்கு தாருங்கள் என்று கேட்டுள்ளார். அவரின் வேண்டுதலை மறுக்கவில்லைதான், ஆனால் இன்னும் அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி நிறுத்தினான் கருங்கைவாணன். பேரரசர் உள்ளிட்ட அவையோர் அனைவரும் கருங்கைவாணன் எடுத்து சொல்ல போவதை உற்று கவனித்தனர். கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திறன் தோளும் பேருடல் வலிமையும் கொண்டவர்கள் இந்த மண்ணிலும் உண்டு. எல்லோரும் வாய்ப்பிழந்து கேட்டனர், யார் அவர்கள் என்று பேரரசர் கேட்கும்படி எண்ணத்தை தூண்டி, ஆனால் அவர் கேட்பதற்கு முன் பணிந்து சொல்வது அரசவை வித்தைகளில் ஒன்று. கருங்கைவாணன் பணிந்து சொன்னான், திரையர் கூட்டம் ஒன்று இருக்கிறது. மேற்கு மலையின் ஆதி பழங்குடி கூட்டம். அவர்களை வென்று அடிமைகள் ஆக்கினால் சூழ்கடல் முதுவனை வியப்பிலே திகைக்க செய்யும் பரிசு பொருளை வழங்கலாம் என்றான். குலசேகர பாண்டியனின் முகத்தில் மகிழ்வு பூத்தது. அரசவை வித்தைகளில் நம் எல்லோரையும் விஞ்சி கொண்டிருக்கிறான் கருங்கைவாணன் என்ற பேச்சு அவையில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது சிலரின் மனதில் மட்டும் எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தன. கருங்கைவாணன் வலிய போய் தலையை கொடுத்து விட்டான். திரையர்கள் உள்காடுகளில் இருக்கும் மா வீரர்கள். அந்த மலையடிவாரத்தில் இருக்கும் சோழன் பெரும் படையை திரட்டி மாதக்கணக்கில் போரிட்டு அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பி விட்டான். நாம் மிக தொலைவில் இருப்பவர்கள். இங்கிருந்து படை திரட்டி போய் அவர்களை வெல்வதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல். கருங்கைவாணன் தன் பெயரை தானே கெடுத்துக் கொள்ள வழியமைத்துக் கொள்கிறான் என்று கருதினர். கருங்கைவாணனை நன்கு அறிந்த சிலரால் தான் உண்மையான காரணத்தை சிந்திக்க முடிந்தது. போரினை அரச கடமையாக நினைப்பவன் அல்ல கருங்கைவாணன். அவனுக்கு அதுதான் செயல், சிந்தனை, வாழ்வு எல்லாம். போரின் அனைத்து முகத்தையும் அறியும் அவனது ஆவல் ஒருபோதும் குறைந்ததில்லை. தனது வீரர்களுக்கு எதிரியை வைத்து போரினை பயிற்றுவிக்கும் வேலையை ஒவ்வொரு போர்க்களத்திலும் செய்பவன். மிகச்சிறந்த எதிரிகளை தேடி களம் அமைத்துக் கொண்டே இருப்பவன். திரையர்களின் வீரம் பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டு வளர்ந்தவன் தான் கருங்கைவாணன். இன்று உலகம் போற்றும் பாண்டிய நாட்டு தளபதி ஆனாலும் கதைகள் உருவாக்கி வைத்திருக்கும் பகை ஒருபோதும் அழியாது. பகை மட்டுமே வீரத்தின் விசையை கூட்ட வல்லது. பகையின்றி ஒருவன் வீரனாக உயிர் வாழ்ந்து விட முடியாதல்லவா? கருங்கைவாணன் எல்லா போரிலும் வெற்றியை தழுவினான். ஒரு நிலைக்கு பின் வெற்றி ஏற்படுத்தும் சுவை பழக்கமுள்ளதாக மாறிவிட்டது. அது இன்னொரு செய்தியாக தன்னைத்தானே கீழிறக்கிக் கொள்கிறது. பழக்கப்பட்டதை மீறி புதிய சுவைக்கான விருப்பத்துடனே போர்க்களத்தில் அலைந்து திரிபவன் கருங்கைவாணன். அவனது மனதில் சிறு குழந்தையாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட ஆதி விதையாக திரையர்களின் வீரம் இருந்தது. அவர்களை வெல்லும் அவனது ஆவேசம் பெருகிக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் எந்த ஒரு அரசும் விலையில்லாத இழப்பை தளபதியின் விருப்பத்தின் பொருட்டு சந்திப்பதில்லை. அதுவும் குலசேகர பாண்டியன் போல அறிவு கூர்மையுள்ள பேரரசனிடம் எளிதில் ஒப்புதலை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் எந்தவித நிலவியல் தொடர்பும் அரசியல் தொடர்பும் இல்லாத காட்டுப்பகுதிக்குள் திரையர்கள் இருக்கிறார்கள். காத்திருந்த கருங்கைவாணன் சரியான வாய்ப்பை பயன்படுத்தினான். சூழ்கடல் முதுவனின் பொருட்டு பாண்டிய படையின் பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகரத் தொடங்கியது. கதையும் பகையும் வனம் நோக்கி நகர்ந்தன. பெரும் யானை படையோடு புறப்பட்டு போனான் கருங்கைவாணன். திரையர்களை போரிட்டு வீழ்த்துவது எளிதான காரியம் அல்ல. அவர்களிடம் போரிட்டு சோழன் தோல்வியை தழுவினான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த போரின் மூலம் கற்றவைகளே மிக முக்கியமானவை. திரையர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்த கூட்டம். அவர்களை நேர்போரில் தோற்கடிக்க முடியாது. அந்த போரில் பங்கெடுத்த இரண்டாம் நிலை தளபதியான நிதியனை
விலைக்கு வாங்கினான் கருங்கை வாணன். அவனிடமிருந்து பல செய்திகள் கிடைத்தன. சோழர் படை போரிலே தோற்றது. ஆனால் திரையர்களின் எண்ணிக்கையில் சரிபாதியை அது அளித்தது. எனவே மிக விரைவாக இன்னொரு தாக்குதலுக்கு திட்டமிடுவோம் என்று அவன் மன்னனுக்கு தெரிவித்துள்ளான். சோழ மன்னன் செங்கன சோழனோ அதனை ஏற்கவில்லை. திரையர்களை வீழ்த்த முனைவது வீண் வேலை என்று மறுத்துவிட்டான். நிதியன் வழங்கிய ஆலோசனையின் படிதான் கருங்கை வாணன் படை நடத்தி செல்கிறான். கார்காலத்தின் முன்மழை கொட்டத் தொடங்கியது. திரையர்கள் வசிக்கும் மலைப்பகுதியில் மழையின் கால அளவு சற்று முன்னதாகவே வேகம் கொள்வதாக இருந்தது. அதனை கணித்துத்தான் திதியன் கூட்டிச் சென்றான். ஆற்று வழி பாதையில் கவச வீரர்கள் அணிவகுக்க யானைப்படை மேலேறி சென்றது. சரிபாதி தொலைவு ஆற்று வழி பாதையில் மேலேறி சென்றதும் அடைமழை தொடங்கியது. அதற்காகத்தான் திதியன் காத்திருந்தான். அடைமழை தொடங்கியவுடன் ஆற்று வழியில் இருந்து கரையேறினான். எந்த கணமும் வெள்ளம் பெருகி வரலாம் என்பது மட்டுமல்ல காரணம். அடைமழையின் பொழுது யானைப்படையை காடறுத்து வேகமாக உள்ளே கொண்டு செல்ல முடியும். மலையோசைக்குள் இச்செயலின் தன்மை வெளியே தெரியாது. திதியன் கணித்ததை போலவே அடைமழை காடு கரைவதை போல கொட்டியது. முதல் நாளை விட இரண்டாம் நாளை விட மூன்றாம் நாள் அதன் தன்மை அதிகரிக்கவே செய்தது. அடைமழையின் தன்மை மிக கடினமாக இருந்ததால் திரையர்கள் குடில் விட்டு வெளிவராமலே இருந்தனர். சிலர் மலை குகைக்குள் அடைந்து கிடந்தனர். கவச வீரர்களை கொண்ட கருங்கை வாணனின் யானைப்படையை திரையர்களின் குடிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் திதியன். குடிலின் அருகில் யானையின் பிளிரல் கேட்ட பொழுது ஒரு கிழவன் மட்டும் வேய்ந்த கூரையை விலக்கி பார்த்தான். யானைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தன. கொட்டும் மலையின் சத்தத்தோடு காற்றும் சேர்ந்து கொண்டது. பயிற்சி பெற்ற யானைகள் அந்த எளிய குடிலை கலற்றி எறிந்தன. உள்ளுக்குள் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறியும் முன்பே இரும்பு வலைப்பின்னல்களை கொண்டு வீசி பிடிக்கப்பட்டனர். குடிலுக்கு பதில் கூர்முனை கொண்ட இரும்பு வலை பின்னல்கள் பொருத்தப்பட்டன. உள்ளிருக்கும் யாரும் துளியளவு அசைந்தாலும் இரும்பின் முனை கிழித்து உள்ளிறங்கி கொண்டிருந்தது. குடில்கள் ஒவ்வொன்றாக தாக்கப்பட்டன. திரையர்குடி வீரன் 4 பேர் கூட எந்த கணமும் ஒன்று சேர முடியவில்லை. குடிலுக்குள் இருக்கும் ஆண்களை கவசம் அணிந்த 20 வீரர்கள் ஒன்று சேர்த்து தனியே பிரித்தனர். அவ்வாறு பிரிக்கும் போதுதான் மோதல் உக்கிரம் கொண்டது. கவச வீரர்கள் நாலாபுரமும் சிதறியபடியே இருந்தனர். ஆனால் அவர்களின் கண் முன்னே குடும்பத்தினரின் மேலெல்லாம் இரும்பின் கூர்முனை குத்தி கிழித்தபடி இருக்க காண சகிக்காமல் போரிட்டு வீழ்ந்தனர். வெட்டி வீசப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வேறு கொண்டு தாக்கிய சிலர்தான் கொன்றளிக்கப்பட்டனர். மற்ற எல்லோரும் சிறைபிடிக்கப்பட்டனர். கதறல் ஓலம் மேலெழும்ப எந்த கட்டத்திலும் அடைமழை வாய்ப்பு கொடுக்கவில்லை. சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் மிக துல்லியமாக தாக்குதலை நிறைவேற்றினான். அதற்கு அடிப்படையாக இருந்தது கருங்கை வாணனின் துணிவு. இந்த காட்டின் உச்சியில் இருக்கும் திரையர்களை பிடித்துவிட முடியும் என்று தளபதிக்கு துணிவு வருவது எளிதல்ல. சோழன் அத்தனை ஆயிரம் படை வீரர்களை திரட்டி வந்து தாக்குதல் நடத்தி தோற்றான். அவனின் தாக்குதல் நிகழாமல் இருந்திருந்தால் இந்த வெற்றி சாத்தியமில்லை. திரையர்களின் எண்ணிக்கை சரிபாதி குறைந்திருக்காது. அவர்களின் இருப்பிடம் வழித்தடம் பற்றிய செய்திகள் எவையும் கிடைத்திருக்காது. சோழனின் படையெடுப்பே இந்த வெற்றிக்கு காரணம். ஆனால் வெற்றியை அறுவடை செய்தது பாண்டிய படை. குடில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு விட்டனர். பிடிப்பட்ட ஆண்களின் கழுத்தில் இரும்பு வளையங்கள் தொங்க கை கால்களுடன் அவை பிணைக்கப்பட்டன. வீரர்கள் அருவராக இணைக்கப்பட்டு யானையின் மேல்வார சங்கிலிகளுடன் இருக்கப்பட்டனர். கருங்கை வாணனின் கீழ் நிலையில் இருக்கும் தளபதிகள் மூவரும் புறப்படலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது திதியன் மட்டும் பதில் சொல்லாமல் இருந்தான். மழை கொட்டி கொண்டிருந்தது. அழுகையும் ஓலமும் ஆவேசமுமாக இருந்தது. எல்லாவற்றையும் மழையின் ஓசை விழுங்கியபடி இருந்தது. யார் பேசினாலும் காதருகே போய் சத்தமாக பேச வேண்டி இருந்தது. எல்லோரையும் பிடித்து விட்டோம், உடனே இவ்விடம் விட்டு நகர்ந்து விடுவோம் என்ற பொழுது திதியன் சொன்னான், இல்லை, இவர்களின் தலைவனை காணவில்லை. அவனைத்தான் அப்பொழுதிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பிடிபட்ட ஒவ்வொருவனின் முகத்தையும் அருகில் போய் பார்த்தபடியே சொல்லிக் கொண்டிருந்தான். கொட்டும் மலையில் கை கால்களில் எல்லாம் குருதி வழிய நின்றிருந்த வீரர்களை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அவன் தேடிய தலைவன் இல்லை. அவன் இல்லை என்றால் என்ன, கிடைத்தவர்கள் போதுமே, நாம் புறப்படலாம் என்று மற்றவர்கள் சொன்ன பொழுது திதியன் சொன்னான், அவனை இவ்விடம் வைத்து கைது செய்ய வேண்டும் அல்லது கொன்று முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் புறப்பட்டால்
காட்டினை விட்டு கீழிறங்கும் போது நம்மில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். திதியன் சொன்ன பின்புதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. இது அவனது காடு. அவனது 5 வீரர்கள் இருந்தால் போதும், நமது மொத்த படையையும் அழித்து விடுவான். மலை சரிவுகளில் ஆடுகளைப் போல நமது யானைகள் உருண்டு செல்வதை பார்க்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டான். அனைவரும் விக்கித்து நின்றனர். எனது படையின் 500 வீரர்களையும் அழித்தவன் அவன். கேட்பவர்களின் நெஞ்சில் அச்சம் பரவி கொண்டிருந்தது. அவனை பிடிக்க இதுவே ஏற்ற இடம். அவனை இவ்விடம் வர வைத்தால் மட்டுமே நாம் வெல்ல முடியும். இவ்விடம் விட்டு நகர்ந்தால் அவனது தாக்குதலை நம்மால் சந்திக்க முடியாது. மழை ஆவேசமாக கொட்டி கொண்டிருந்தது. பிடிபட்ட வீரர்கள் ஆவேசம் கொண்டு கத்தியபடி பிணைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளை வளைத்து நொறுக்க முயன்று கொண்டிருந்தனர். நிதியனின் மனதில் பகை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எப்படியும் இன்று அவனை சிறைப்பிடிக்காமல் இவ்விடம் விட்டு நகரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். பல்வேறு வகையில் சிந்தித்த அவன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். அவனுக்கு குழந்தைகள் உண்டு என்று அவன் கேள்விப்பட்டுள்ளான். அது நினைவுக்கு வந்த கணம் ஆவேசம் கொண்டு கத்தினான். அவனது குழந்தை எதுவென சொல்லவில்லை என்றால் எல்லா குழந்தையையும் வெட்டிவிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அது நிகழ்ந்து கொண்டும் இருந்தது. யாரும் சிந்திப்பதற்கு கணப்பொழுது கூட அவன் நேரம் வழங்கவில்லை. வார்த்தைகள் முடியும் முன் செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் அவனது சினம் கண்டு கருங்கைவாணனே அதிர்ந்தான். முன்னால் நின்றிருந்த ஒரு சிலர்தான் அவன் பேசுவதை தெளிவாக கேட்க முடிந்தது. மற்ற எல்லோரும் அவனது செயலை கண்டு வெறி ஏறியபடி கத்திய பொழுது முன்னால் நின்றிருந்த பெண் ஒருத்தி தலைவனின் 3 குழந்தைகளையும் அடையாளம் காட்டினான். அந்த 3 குழந்தைகளின் இடது கால்களையும் ஒன்றாக கட்டி மரத்தின் உச்சிக்கு தூக்கினான் நிதியன். கைதானவர்களின் கதறல் மலையோசையையும் தாண்டி காட்டை உலுக்கியது. மழையின் வேகம் குறைய தொடங்கியது. திதியன் கடைசி வாய்ப்பை வழங்குவதாக சொல்லி பெரும் ஓசையை எழுப்பினான். அவனது வீரர்கள் மர உச்சியில் தொங்கவிடப்பட்ட குழந்தைகளை நோக்கி அம்பைய ஆயத்தமாயினர். கைதான வீரர்களின் ஆவேசம் அடக்க முடியாதபடி இருந்தது. யானையோடு கட்டப்பட்ட 6வரும் இழுத்து நகர்த்திய பொழுது நிலை கொள்ள முடியாத யானைகள் பிளிரத் தொடங்கின. அவற்றின் கால்கள் நீரோடும் ஈரமண்ணில் வழுக்க ஆரம்பித்தன. முன்புற யானைகள் நிலை கொள்ள திணறிய பொழுது பின்புற யானையொன்று சரிந்து உட்கார்ந்தது. திரையர்கள் யானையை நகர்த்தும் ஆவேசம் கண்டு பாண்டிய படை உரைநிலை கொண்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருந்தது. ஆனால் திதியன் எதற்கும் கலங்கவில்லை. அவனது வெறி கருங்கைவாணனையே அஞ்ச செய்தது. திதியனோ கருங்கைவாணன் உள்ளிட்ட யார் முகத்தையும் பார்க்கவில்லை. யார் உத்தரவையும் கேட்கும் நிலையிலும் இல்லை. இந்த கணத்தை இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். வில்லேந்திய வீரன் ஒருவனை மட்டும் தனியாக நிறுத்தி ஆயத்தமாக சொன்னான். கயிற்றில் கட்டி தொங்கிக் கொண்டிருந்த 3வரில் ஒருவனை நோக்கி அவன் குறிவைத்தான். அதனை கவனித்த திதியன் ஆவேசம் கொண்டு அவனது முகத்தில் தாக்க முற்பட்டான். நான் ஒரு குழந்தையை குறிவைக்க சொல்லவில்லை. கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் கயிற்றுக்கு குறிவை. உனது ஒற்றை அம்பு அக்கயிற்றை அறுத்து செல்ல வேண்டும். 3வரும் கீழே விழுந்து சிதறி சாக வேண்டும். பதறிய கவச வீரன் அம்பின் நுனியை சற்றே மேலே உயர்த்தி ஆடியபடி இருக்கும் கயிற்றுக்கு குறிபார்த்தான். பெண்கள் கதறி துடித்தனர். அடுத்து நிகழப்போவதை எண்ணுவதற்குள் நிகழ்த்தி முடிப்பான் என்பதை அவர்கள் அறிந்ததால் விபரீதத்தால் உயிர் கலங்கினர். அப்பொழுது என்ன ஓசை கேட்டதென்று கருங்கைவாணனுக்கோ திதியனுக்கோ புரியவில்லை. ஆனால் கதரும் பெண்கள் தங்களின் அழுகையை நிறுத்தினர். யானையை இழுத்து நகர்த்தி கொண்டிருந்த திரையர்குல ஆண்கள் தங்களின் ஆவேசம் அடக்கினர். கன நேரத்தில் முழு ஓசையும் அடங்கியது. கயிற்றில் தொங்கும் 3 சிறுவர்களின் ஓசை மட்டுமே கேட்டது. அம்பினை இழுத்தபடி நின்ற கவச வீரன் அப்படியே நிறுத்தினான். திதியனும் கருங்கைவாணனும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். எங்கிருந்து என்ன குறிப்பு வந்தது என்பது தெரியாமல் விழித்தனர். ஆனாலும் திதியன் தினவோடு நின்றான். தனது குலமே சிறைப்பட்டு நிற்கும் கொடுமையை காண சகிக்காமல் கையறு நிலையில் வேறு வழியின்றி புதர் விலைக்கு வெளிவந்தான் திரையர்குல தலைவன் காலம்பன். மீண்டும் பரம்பின் குரல் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.